வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 6 to 12 months பேபிஸ்க்கான ரொம்ப ஹெல்த்தியான சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகக்கூடிய ஒரு லஞ்ச் ரெசிபி. டக்குன்னு ஒரு 5 minutesல செய்து குழந்தைக்கு அழகாக ஊட்டிடலாம். குழந்தைங்களும் வயிறு நிறைய சாப்பிடுவாங்க. குழந்தைக்கு புரதச்சத்து அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் ஹீமோக்ளோபினும் அதிகரிக்கும். இந்த ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான வெயிட் கெய்னிங் லஞ்ச் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே சூப்பரான 6 to 12 months பேபிஸ்க்கான சூப்பராக வெயிட் போடக்கூடிய லஞ்ச் செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி, 1 ஸ்பூன் துவரம் பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். பருப்பெல்லாம் நல்லா ஊறி வந்துட்டுருக்கு. இதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட்டு, ஒரு 3 துண்டு பீட்ரூட்டை மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 துண்டு பீட்ரூட்டையும் நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பீட்ரூட்டை இது கூட சேர்த்துட்டு இது கூட 1 பல் பூண்டு, கொஞ்சம் பெரிய பல் அப்படிங்கிறதால 1 பல் சேர்த்துருக்கேன். சின்ன பல் அப்படின்னா 2 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஜீரகம், குழந்தைக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2-3 ஜீரகம் மட்டும் இது கூட சேர்த்துட்டு இது நல்லா வெந்து வர அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு 7-8 விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இந்த பீட்ரூட் பருப்பு சாதம் வந்து நம்மளுக்கு நல்லா குலைவாக வெந்து கிடைக்கும். இப்போ குக்கர் மூடியை போட்டுட்டு நான் வந்து ஒரு 8 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் அந்த பீட்ரூட்டு, பருப்பு, ரைஸு எல்லாமே எந்த அளவுக்கு நல்லா குலைவாக வந்துட்டுருக்குன்னு. குழந்தைங்களுக்கு மதிய உணவு கொடுக்கும்போது கண்டிப்பாக அதில் ஒரு பருப்பு இருக்கணும், ஒரு காய் இருக்கணும் கம்பல்சரி. அப்போ தான் குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும் வந்து கிடைக்கும். நல்லா ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும், வெயிட்டும் போடும். இப்போ இதை வந்து நான் பிளெண்டருக்கு மாற்றிட்டு 1 or 2 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கிறேன். 8 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க நல்லா மசிச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் பிளெண்டரில் சேர்க்காமல் ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சே அழகாக குழந்தைங்களுக்கு வந்து ஊட்டி விடலாம். 6 months பேபி, 7 months பேபி அப்படிங்கிறதால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பியூரியாக கொடுத்தா தான் அழகாக சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால நான் பிளெண்ட் பண்ணியிருக்கேன். 8 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் நல்லா மசிச்சு கொடுத்தாலே குழந்தைங்க சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.